ஒருவேளை காமெக்ஸ் விலை பார்த்தீங்கன்னா 1% இல்ல 2% கீழ அதாவது ரெட்ல இறங்கி இருக்குன்னு வச்சுக்கோங்க. அது சூப்பரான ஒரு குட் நியூஸு. அன்னைக்கு காலையில நம்ம ஊர்ல தங்கம் விலை பார்த்தீங்கன்னா குறைய போகுதுன்னு அர்த்தம். அப்போ நீங்க என்ன பண்ணலாம்னா, நகை சீட்டு கட்டணும்னா காலையிலே கடை திறந்ததும் போய் கட்டிடுங்க. கம்மியான விலையில பார்த்தீங்கன்னா வர வைப்பாங்க. இதுவே காமெக்ஸ் விலைய வந்து ராத்திரியே 2% இல்ல 3% மேல அதாவது கிரீன்ல ஏறி போச்சுன்னா, அப்போ உஷாரா இருக்கணும். காலையில பார்த்தீங்கன்னா நம்ம ஊர்ல விலை ஏறப்போகுதுன்னு அர்த்தம். அப்போனா நீங்க என்ன பண்ணணும்னா, நைட்டே ஆன்லைன்ல ஏதாவது பேமெண்ட் முடிஞ்சா கட்டி முடிச்சுடுங்க. கம்மியான ரேட்டுக்கு கட்டி முடிச்சிடலாம். அப்பதான் பழைய விலையிலே பார்த்தீங்கன்னா, நீங்க தப்பிக்க முடியும். இல்லன்னா பிரைஸ் நீங்க அதிகமா கட்டுற மாரி ஆயிரும். ஸோ இனிமே நீங்க கோல்டு வாங்குறதுக்கு முன்னாடி, அது என்ன பிரைஸ் ஏறுமா, இறங்குமா ஈஸியா தெரிஞ்சுக்கலாம். இந்த காமெக்ஸ் விலை பார்த்தீங்கன்னா, ஆபரண தங்கத்துக்கு மட்டும் இல்லாம கோல்டு ETF, மியூச்சுவல் ஃபண்ட் எல்லாத்துக்குமே பொருந்தும் சொல்லலாம். எக்ஸாம்பிளுக்கு வந்து ஒரு கால்குலேஷன் போட்டு காட்டுறேன். இப்போ காமெக்ஸ்ல வந்து என்ன குளோஸ் பண்றாங்கன்னா, பெர் அவுன்ஸ்க்கு 5000 குளோஸ் பண்றான்னு வச்சுக்கோங்க. அதாவது $5000 ஒரு அவுன்ஸ்க்கு வந்து போகுதுன்னு வச்சுக்கோங்க. இப்போ கரண்ட்லி இந்தியா டாலர் பார்த்தீங்கன்னா, அதாவது $1 வந்து ₹91 வந்து போயிட்டு இருக்கு. 91. அப்புறம் வந்து இன்னொரு 1 அவுன்ஸ் வந்து எவ்வளோ கிராம் சொல்லுவாங்கன்னா, 31 கிராம் சொல்லுவாங்க. 1 அவுன்ஸ் வந்து 31.1035 கிராம் சொல்லுவாங்க. இப்போ காமெக்ஸ்ல 1 அவுன்ஸ் வந்து $5000 போகுதுன்னு வச்சுக்கோங்க. $5000 இன்டூ நம்ம இந்தியன் கரன்சிய வந்து மல்டிப்ளை பண்ணணும். ஒரு டாலருக்கு பார்த்தீங்கன்னா ₹91 போகுது. ஒரு அவுன்ஸ் தங்கம் பார்த்தீங்கன்னா, இந்திய மதிப்பில 4,55,000 போகுது வச்சுக்கோங்க. ஸோ இத வந்து டிவைடட் பை 31.1035. ஸோ 1 கிராம் பார்த்தீங்கன்னா, ₹14,628 வந்து நிர்ணயம் பண்ணியிருக்காங்க. ஸோ இத வச்சு தான் நீங்க ஈஸியா வந்து காமெக்ஸ்ல வந்து எவ்வளோ குளோஸ் பண்றாங்க. இந்த அமௌண்ட் தான் பார்த்தீங்கன்னா, MCXல வந்து நாளைக்கு ஃபிக்ஸ் பண்ணுவாங்க. அத பேஸ் பண்ணி தான் பார்த்தீங்கன்னா, நகை கடையிலயும் வந்து விலை நிர்ணயம் பண்றாங்க. ஸோ இதில வந்து இம்போர்ட் டியூட்டிலாம் கொஞ்சம் ஆட் ஆகும். இப்போ 1 கிராம் பார்த்தீங்கன்னா, 14,628 சொல்லியிருக்கேன் பார்த்தீங்களா? இதில இம்போர்ட் டியூட்டிலாம் இருக்கு. இப்போ கரண்ட்லயே பார்த்தீங்கன்னா, 6% போடுறாங்கன்னு நெனைக்கிறேன். இது இப்போ பட்ஜெட் வரப்போகுது. அதில இன்னும் குறையறதுக்கு வாய்ப்பு இருக்குன்னு சொல்றாங்க. அதுவும் டாக்ஸ் போயிட்டுருக்கு. அது இன்னும் குறைஞ்சிச்சுன்னா, இம்போர்ட் டியூட்டி வந்து 1 ஆர் 2% குறைஞ்சிச்சுன்னா, உங்களுக்கு வந்து ஒரு சவரனுக்கு ஒரு ₹1000 மிச்சமாவதுக்கு வாய்ப்பு இருக்கு. அதனால இந்த காமெக்ஸ் வெப்சைட்ட நீங்க ரெஃபர் பண்ணுங்க. அத பேஸ் பண்ணி நெக்ஸ்ட் டே வந்து கோல்டு ஏறப்போதா, இல்ல இறங்க போதா ஈஸியா தெரிஞ்சுக்கலாம். இந்த காமெக்ஸ் வெப்சைட் பாருங்க. இப்போ ஆக்சுவலி வந்து கிரீன்ல இருக்கு. அதாவது கோல்டு வந்து ஏறு முகத்துல இருக்கு. கரண்ட்லி பார்த்தீங்கன்னா, ஒரு அவுன்ஸ் வந்து $5087 போயிட்டு இருக்கு. இது வந்து அப்பப்போ சேஞ்ச் ஆயிட்டே இருக்கும். திடீர்னு நெகட்டிவ்ல போகும். திடீர்னு பாசிட்டிவ்ல வரும்.